தயவு செய்து இந்த கலைமாமணி விருதுல இருந்து அவருடைய பெயர் நீக்கப்படணும். அவருக்கு அந்த விருது கொடுக்கறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருந்திருக்குது அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியாது. ஆனால் அவர் மேல பழிந்திருக்கக்கூடிய ஒரு அழுக்கு, ஒரு சாதி வெறியன். வள்ளியும் முருகனும் காதல் பண்ணத அந்த பாட்டுல சொல்லி ஆடுறதுதான் வள்ளி கும்மி ஆட்டம். இந்த பாடலை பாட வச்சுனே ஆனா நீங்க காதலிக்க கூடாது, காதலிக்க கூடாதுன்னு சொல்ல, மாற்று சமூகத்துல காதலிக்க வேணாம்னு சொல்றேன். இப்ப வள்ளி யாரு, முருகன் யாரு? கீழ் ஜாதிக்காரங்க லவ் பண்ணக்கூடாது, ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளை லவ் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் இவங்களோட கான்செப்ட். இப்போ கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு வன்னியரை கல்யாணம் பண்ணி திருமணம் பண்றாங்க, காதலிச்சு திருமணம் பண்றாங்கன்னா அது ஓகே. ஒரு பிராமண ஓகே, ஒரு முதலியார ஓகே. மற்ற சாதிகள் எல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க தாழ்த்தப்பட்ட கோகுல்ராஜ்ல இருந்து, சங்கர்ல இருந்து, கனை முருகேசன் எல்லாருமே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்ப பாலு என்ன சத்தியம் வாங்குறாருன்னா, வேறு சாதி ஆணையோ பெண்ணோ நீ காதலிக்க கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்குறாருன்னா, அவரு சொல்ற வேறு சாதினா வன்னியரோ முதலியாரோ நாயுடோ நாடாரோ இந்த சாதிகள் கிடையாது. இப்ப கொலை செஞ்சா பாருங்க அந்த பையன் சுர்ஜித், அவனுக்கு இவன் அக்கா கூட கவின் ரெண்டு பேருமே சுத்துறதுல இருந்து எல்லாமே தெரியும். அப்போ இந்த பொண்ணு யாரை காப்பாத்துறதுக்கு துடிக்குதுன்னா அப்பா அம்மா காப்பாற்ற துடிக்குது. ஆனால் சட்டம் அப்படி கிடையாது. இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து சிடிஆர்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசி உரையாடல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த உரையாடல் தான் நம்பாய் மாட்டேங்குது. சொந்த ஜாதிக்குள்ளே திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை மட்டும் மையமா வச்சுன்னு மேலோட்டமா பூசி முழுகிறது. அவர் திமுகவிலே இருந்தாலும் சரி, இன்னும் 1000 பெரியார் வந்து அவர்கிட்ட பேசினாலும் சரி, இவங்க இந்த சாதி. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மாநில அமைப்பு செயலாளர் திரு நீல சந்திரகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசு வந்து கலைமாமணி விருது தொடர்ந்து பல ஆண்டுகளா வந்து கலை, இலக்கியம், நாடகம், திரைத்துறை அப்படின்னு பல பிரிவுகளில் நல்லா சிறப்பாக விளங்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கலைமாமணி விருது வந்து கொடுக்குறாங்க. அந்த வகையில் 2021, 22, 23 இந்த 3 வருஷத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு 30 பேர் அப்படின்னு சொல்லி 3 வருஷத்துக்கு 90 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க கலைமாமணி விருதுக்காக. இதில் வந்து நடிகர் எஸ்.ஜே. சூர்யா, இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் அப்படின்னு சொல்லி பல கேட்டகரியில் நிறைய பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சர்ச்சைக்குரிய ஒரு நபராக வந்து இருக்கிற ஒரு நபரான கேகேசி பாலு, திமுகவை சேர்ந்த ஒரு நபர் ஏன் சர்ச்சைக்கு உள்ளாகிறாரு அப்படின்னா, வள்ளி கும்மியை வந்து சொல்லி கொடுக்குற அந்த ஒரு நிகழ்ச்சியில் சத்தியம் வாங்குறாரு பெண்கள் கிட்ட, நீங்கள் வந்து கவுண்டர் பசங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த கேகேசி பாலுவிற்கு இப்போ கலைமாமணி விருது கொடுக்க போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்கு வள்ளி கும்மி ஆட்டத்துக்காக. இதை எப்படி பார்க்குறீங்க? அறிவிப்பு வந்த அடுத்த நொடியிலிருந்தே பெரியார் அமைப்புகள், அம்பேத்கர் அமைப்புகள், மார்க்சிய அமைப்புகள், எல்லா புரட்சிகர அமைப்புகள், சமூக நீதியை காப்பாற்றக்கூடிய ஜனநாயக சக்திகள் எல்லாருமே தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துருக்கிறாங்க. தயவு செய்து இந்த கலைமாமணி விருதுல இருந்து அவருடைய பெயர் நீக்கப்படணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு அந்த விருது கொடுக்கறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருந்திருக்குது அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியாது. ஆனால் அவர் மேல பழிந்திருக்கக்கூடிய ஒரு அழுக்கு, ஒரு சாதி வெறியன் அப்படிங்கிறத தன்னை தானே அவரே பிரகடனப்படுத்திக்கின பேட்டிகள் தான், இந்த வீடியோக்கள் தான். ஆனால் அவர் கலைமாமணி விருது பெறத்துக்கு உண்டான தகுதி உள்ளவராக இருந்திருக்கலாம். அந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை வந்து தமிழகம் முழுக்க எல்லாத்துலேயும் போய் சேர்த்தவராக இருந்திருக்கலாம். அது நமக்கு அவங்க எந்த அளவுகோலில் அதை எடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அரசு உடனடியாக அந்த விருதுக்கு தகுதியானவர் இவர் இல்லை அப்படின்னால அவரை வெளியில் எடுத்து போடணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்குறோம். இல்லை என்ன அடிப்படையான காரணம்னா, இதே மாதிரி போன வருஷம் பாராளுமன்ற தொகுதி, அதே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து ஒரு வேட்பாளரை இவங்க அறிவிச்சாங்க. கொங்கு ஈஸ்வரன் அவருடைய கட்சி சார்ந்தவங்களை அறிவிச்சாங்க, சூரியமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிவிச்சாங்க. உடனடியாவே அப்போ பெரியார் அமைப்புகள் தான் எதிர்ப்பு தெரிவித்து, இந்த நபர் சாதி வெறியன், இந்த நபரால எம்பி சீட்டுக்கு கொடுக்கவே கூடாது, நீங்க உடனடியாக வாபஸ் பெறணும்னு அறிவிப்பு செஞ்சாங்க. தளபதி உடனே அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு கொங்கு ஈஸ்வரன் தலைவர்கிட்ட பேசி வேற கேண்டிடேட் மாற்றி தான் போட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தமிழக அரசினுடைய கவனத்துக்கு இது போகணுன்றதுக்கு தான் எல்லாருமே நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக கேகேசி பாலுவினுடைய பெயரை நீக்குவார்னு நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கேகேசி பாலு வள்ளி கும்மி அப்படிங்கிற ஒரு ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட்டத்தின் பேர்லேயே மிகப்பெரிய கேள்விக்குறிகளும் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. வள்ளி கும்மி ஆட்டத்துல தான் அவர் சத்தியம் வாங்குறதா சொல்றாங்க. பெண்கள் கிட்ட வந்து நீங்க வந்து சொந்த ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், காதலிக்க கூடாது, ஏதோ சமத்தி வாங்குறாரு.
இந்த வள்ளி கும்மியினுடைய ஆட்டத்தினுடைய அடிப்படை கருவே காதலை வளர்த்தெடுக்கிறது தான். வள்ளியும் முருகனும் காதல் பண்ணதை தான் அந்த பாட்டில் சொல்லி ஆடுறது தான் வள்ளி கும்மி ஆட்டம். அந்த வரிகள் நீங்க படிச்சு பார்த்தீங்கனாலே சாதாரண கூகுள்லயோ மற்றதுல போட்டால கூட அந்த வரிகள் வரும். முருகர் வள்ளியை வர்ணிக்கிறது, உன் கண்கள் எப்படி இருக்குது, எப்படி சாதாரணமா இன்னைக்கு இளைஞர்கள் நம்ம பெண்கள் வந்து எப்படி வர்ணிப்பாங்களோ அதே காதல் கடிதங்களா ஒரு வர்ணிக்கிறது தான் அந்த பாட்டு. இந்த பாடலை பாட வச்சுனே ஆனா நீங்க காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல காதலிக்க கூடாதுன்னு சொல்ல, மாற்று சமூகத்துல காதலிக்க வேணாம்னு சொல்றாரு. அதுதான். இப்ப வள்ளி யாரு, முருகன் யாரு? முருகன் என்ன சமுதாயம், வள்ளி என்ன சமுதாயம்? இவங்க காதல் அப்படிங்கிறது கலப்பு திருமணத்தினுடைய சமூக நீதி கல்யாணத்தினுடைய ஒரு அடையாளம் தான் அவங்க ரெண்டு பேருமே நம்ம சொல்லலாம். ஏன்னா பிற்காலத்தில் தேவசானியை வந்து சேர்ந்தது இல்லையா? இப்ப முருகரும் தேவசானியும் கும்மி ஆட்டம்னு சொல்லிட்டு வந்திருக்குதா? வரல. இப்ப வள்ளி திருமணம் அப்படிங்கிறது தான் வள்ளி முருகனுடைய காதல் பாடல்களை விளக்குறது தான் வள்ளி கும்மியாட்டம். ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் இன்னைக்கு அந்த வள்ளி கும்மியாட்டம் ஒரு சுருங்கி ஒரு சூழ்ச்சிகரமாக ஒரு வட்டத்தில் அடைஞ்சிருக்குது. ஒரு கொங்கு மண்டலத்தில் மட்டுமே, அதுவும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமான ஒரு ஆட்டம் மாதிரியாக இவங்க பிரகடனப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது இந்த கலைக்கே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. அப்ப இந்த வள்ளி கும்மி ஆட்டம் பரவலா எல்லாராலும் ஆடப்பட்டிருந்துச்சு. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் பண்டைய காலத்துல இருந்தே எல்லா கிராமங்களையும் ஆடக்கூடிய ஆட்டம் தான் வள்ளி கும்மி ஆட்டன்றது. அந்த வளர்த்தெடுக்கிறன்ற பேர்ல இவங்க ஒரு சமுதாயத்துக்குள்ள சுருக்கின்னு போயிட்டாங்க. வள்ளி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க புராணம் பிரகாரமே பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. வேலூர் மாவட்டத்தில் வள்ளிமலைன்னு ஒரு கோயில் இருக்கும். வருடம் பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து சீர்வரிசை எடுத்துமே கொடுப்பாங்க இந்த கோயிலுக்கு. வருஷம் முருகர் டௌரி வாங்கினே இருக்கிறார். வருடம் இந்த நிகழ்ச்சி நடந்துனே தான் இருக்குது. இன்னும் அந்த பகுதியில் நடந்துனே இருக்கும். அப்போ வள்ளி கும்மி அப்படிங்கிறத இவங்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு சாதிக்குள்ள அடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தப்பு. அவர் இந்த கலைக்கு செய்த துரோகமாக தான் நான் இது பார்க்குறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கலை வந்து 2009 வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க வள்ளி கும்மி ஆட்டம் அப்படின்றது. இப்போ நான் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் பெண்களையும் வந்து இதில் ஈடுபடுத்தியிருக்கேன். பெண்கள் வந்து ஆணாதிக்க சமூகத்தில் அடங்கியிருக்காங்க, ஆனால் நான் வந்து அவங்கள வெளி கொண்டு வந்திருக்கேன். அவங்க இவ்வளோ ஆட்டம் வந்து ஆர்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆணாதிக்கத்தை கொண்டு வந்ததே இந்த மாதிரியான சாதி வெறியர்கள் கொண்ட மனம் கொண்டவர்கள் தான். அதிலிருந்து காப்பாற்றுறது எதிரானா பெண்களுக்கு உண்மையான விடுதலை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசனம் தான். நீ அந்த அரசியல் சாசனம் பிரகாரம் பெண்களை நீ கல்வி கூடத்துக்கு படிக்கிறதுக்கு அனுப்புனாலே போதும். உன்னுடைய இந்த லாவாதேவிக்கு சக்தி வாங்குறது, பெண்களை வந்து ஆணாதிக்கத்திலிருந்து விடுவிக்கிறன்ற பேரில் மறுபடியும் ஒரு தங்க விலங்கை போட்டு பூட்டி வைக்கிறது, இதெல்லாம் கேட்டு 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 காதலை ஈயத்தை ஊற்றியாச்சு ஆல்ரெடி. இந்த மாதிரி ஆட்களை என்ன சொல்ல வராங்கன்னா, சொந்த ஜாதிக்குள்ளே திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை மட்டும் மையமாக வச்சுன்னு மேலோட்டமாக பூசி முழுகிறது. அவர் திமுகவிலே இருந்தாலும் சரி, இன்னும் 1000 பெரியார் வந்து அவர்கிட்ட பேசினாலும் சரி, இவங்க இந்த சாதி வெறித்தளத்திலிருந்து வெளியில் வர மாட்டார். அவர் திமுக காரன்னு சொல்றதுக்கே தகுதியற்றவர். அவர் பிபிசியில் வந்து 2023 ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஏன் சத்தியம் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தன் விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு. எங்கள் சாதியில் வந்து பெண்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்காங்க, இந்த மாதிரி வேறு சாதியில் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எங்கள் சாதியில் பெண்களே இல்லை, அப்போ நாங்கள் யாரை கல்யாணம் பண்ணிப்போம், அதனால சொந்த சாதியிலே கல்யாணம் பண்ணுங்கன்னு சத்தியம் வாங்குறேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற சாதியிலையும் வந்து இந்த மாதிரி பெண்கள் பற்றாக்குறை வந்துடக்கூடாது, அவங்களுக்காகவும் சேர்த்து தான் வந்து நான் சத்தியம் வாங்குறேன் அப்படின்னு நியாயம். கலைமாமணி விருது அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏகோபித்த ஒரு குரலாக நம்ம இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சப்ஜெக்ட் கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கொங்கு அந்த மண்டலத்தில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியதை வந்துருமோன்ற அச்சம் நம்மளுக்கு வருது. அதாவது இவர் பிபிசிக்கு கொடுத்த ஒரு பேட்டி, அதே மாதிரி கலையில் ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஆக்கா பெருமாள் நினைக்கிறேன் இல்லைங்களா, அவர் ஒரு பிபிசியில் ஒரு இது கொடுத்துருப்பார், பேட்டி கொடுத்துருப்பார். இந்த வள்ளி கும்மி அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலேருந்து எந்தெந்த சமுதாய மக்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது, சாம்பவர், வேடவர், புலையர், நாடார், எல்லா சமுதாய மக்களுமே. இந்த பெயர்கள்லாம் இப்போ சொல்லாடல் இல்லாமல் போயிருக்குது, வெவ்வேறு சாதி பேரை நம்ம அழைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சொல்லாடல்கள்லாம் எந்த காலகட்டத்தில் இருந்தது? பழங்காலத்தில் இருந்தே இந்த வள்ளி கும்மியாட்டம் இருந்ததா அந்த கலையினுடைய ஆய்வாளர் ஆராய்ச்சியாளர் அவர் ஆக்கா பெருமாள் அவர் எழுதின புத்தகத்துலையும் இருக்குது, அவர் கொடுத்த பேட்டிலையும் இருக்குது. அதே பகுதியை சேர்ந்த பெருமாள் முருகன் ஒரு புத்தகத்தை எழுதினார். இவர் சொல்கிறார் இல்லையா, பெண்கள் எங்ககிட்ட கம்மியாக இருக்குதுன்னு.
இன்னும் சொல்லப்போனால் அவர் சொன்னதில் குழந்தைகளே பிறக்கிறதுக்கு கொங்குல இல்லைன்னாரு பெருமாள் முருகன். அப்போ இவங்க யாருக்கிட்ட போய் குழந்தைய பெற்றுன்னு வராங்க அப்படின்னும் போது தான் அந்த புத்தகம் வந்து சர்ச்சைக்காச்சு. ஒரு இருட்டான கோயில், அந்த கோயிலில் அமாவாசையில் போயிட்டு யார் குழந்தை பெற்றுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்களோ அந்த கோயிலுக்குள்ளே அடுத்தது குழந்தை பெற்றுன்னு வந்துடுவாங்க. இவ்வளோ தான் அதனுடைய மர்மம். அப்போ உள்ளே எப்படி குழந்தை பிறக்குதுன்றது இன்றைக்கி சயின்ஸில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க வெளியில் வந்து சொன்னது கடவுளால் பிறக்கப்பட்ட குழந்தை. இதெல்லாம் தான் ஒரு பெருமாள் முருகனுடைய இந்த புத்தகத்தில் வரும். நம்ம சர்ச்சைக்காக நம்ம சொல்ல வரல. ஒரு சமூகத்தை ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சி இந்த மாதிரி ஆட்கள் எப்படி போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க பாரு. ஒரு ப்ராட் மைண்டட் பர்சனாக வரக்கூடிய அந்த மக்களை இல்லை தமிழ்நாட்டிலே நாங்கள் வந்து தனியாக ஒரு தீவு மாதிரி தான் இருப்போன்ற ஒரு குறுகிய மனப்பான்மை தான் இதெல்லாம் வளர்த்திருக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய உண்மையான ஒரு வள்ளி கும்மி ஆட்டத்தை ஒரு சமுதாயம் மட்டுமே கொண்டாடுறது ஏற்புடையதில்லை. இப்போ அவர் வந்து சாதிய மனநிலையில இருந்தாரு, அதன் அடிப்படையில பெண்கள் கிட்ட வந்து அந்த பெரிய நிகழ்ச்சியில சத்தியம் வாங்கினாரு, அதுதான் சர்ச்சையாச்சு அப்படின்றதுனால இப்ப அவருக்கு கொடுக்கப்பட இருக்கிற இந்த விருதை வந்து பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது நான் சொல்லலை, நான் வந்து இந்த கலையை வளர்க்கணும் அப்படின்றதான் என்னோட குறிக்கோளா இருக்கு. ஆனா இந்த பெண்களோட பெற்றோர்களே வந்து என்னை அழைச்சி இந்த விழாவில் வந்து நீங்க பேசுங்க, பெண்கள் கிட்ட எங்களோட பெண்கள் கிட்ட மகள்கள் கிட்ட சத்தியம் கேளுங்க, ஏன்னா மாற்று சாதியில வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, கவுண்டர் சமூகத்துல இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சத்தியம் வாங்குங்க பெற்றோர்கள் சொன்னதா தான் அவர் சொல்றாரு. இது வந்து எப்படின்னா தப்பிச்சிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை எடுத்துக்கிறது. பொதுவாகவே எல்லா பேரண்ட்ஸுகளுக்குமே தான் மகள், அது மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி, காதலிக்கவே கூடாது அப்படிங்கிற மனப்பான்மை தான் இருக்கும். அடுத்தது பிற சாதி பசங்களையோ பிற சாதி பெண்ணையோ கல்யாணம் பண்ணுறதுன்றது ரெண்டாவது பெரிய எதிர்பார்க்கும். காதலிக்கவே கூடாதுன்றது தான் முதல் ஒரு பேரண்ட்ஸுடைய எண்ணங்களாக இருக்கும். இது ஒரு மேலோட்டமான எண்ணங்கள் தான். ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் அவர்களே வந்து கலப்பு திருமணம் பண்ணவர் தான்றதை எல்லாருக்கும் தெரியும். அப்போது அவங்கள உதாரணமாக எடுத்துக்கின்னு இப்படி ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம வாழணும் அப்படின்னு எடுத்துன்னு போகிறது ப்ராட் மைண்டடா? இல்லை என் பசங்க உள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பத்துக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது ப்ராட் மைண்டடாக இருக்குமா? இன்னும் நல்லா சொல்ல போனோம்னா குழந்தைங்க ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு கலப்பு திருமணம் தான் மிக சிறந்த வழிமுறைன்னு எல்லா மருத்துவமனையிலையும் போய் பார்க்க சொல்லுங்கள். ஒரே சாதிக்குள்ளே ஒரே சொந்தத்துக்குள்ளே திருமணம் பண்ணிக்கிறதுனால பிறக்கிற குழந்தைங்க அறிவீனமாகவும் பலவீனமாகவும் ஊனமாகவும் குருடர்களாகவும் இவ்வளோ குழந்தைகள் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு என்னடா அடிப்படை காரணம்? ஒரே இதில் வந்து நீங்கள் திருமணம் பண்ணிக்காதீங்க. ஒன்று அந்த சிந்தனையில் இருந்தாவது இவங்க அதை பார்க்கணும். இல்லை பேரண்ட்ஸுங்களுடைய ஒரு பாதுகாப்பு உணர்வு, அந்த பயத்தில் இருந்து தான் நம்ம பார்க்குறோம் எல்லா விஷயத்தையும். அது சரிதான். ஆனால் இந்த மாதிரியால் அதை பயன்படுத்திக்கின்னு வேறு வடிவத்தில் இந்த பசங்கக்கிட்ட வந்து இவர் சத்தியம் வாங்குறாரு. சாதி வெறியன் அப்படின்றது உள்ளுக்குள்ளேயும் வெளியில் தோட்டத்தில் வந்து நான் உங்கள் பசங்களுக்காக தான் நான் சத்தியம் வாங்குறேன், பாருங்கள் அவங்களோட மனப்பான்மையாக தான் நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு இவர் நம்ப வைக்க முயற்சிக்கிறார். வேற சாதியில் திருமணம் பண்ணால் வந்து அனாதையாக நிற்கிறாங்க பெண்கள், அதை தடுக்கிறதுக்காக தான் நான் சத்தியம் வாங்குறேன். அது மட்டும் பெண்கள் கிட்ட மட்டும் நான் வாங்கல, ஆண்கள் கிட்டயும் குடிக்காதீங்கப்பா சூதாடாதீங்க அப்படின்னு அவங்க கிட்டயும் நாங்கள் சத்தியம் வாங்குறோம் அப்படின்றாரு. அவர் குறிப்பிட்ட இந்த சாதியை திருமணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இல்லை. அவர் பொதுவாகவே யாரையும் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல மாட்டார். அவர் எப்படி தெரியும் சொல்லுவார், கீழ் ஜாதிக்காரங்களை லவ் பண்ணக்கூடாது, தாழ்த்தப்பட்டவங்க லவ் பண்ணக்கூடாது, ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளை லவ் பண்ணக்கூடாது. இவ்வளோ தான் இவங்களோட கான்செப்ட். இப்போ கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு வன்னியரை கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணுறாங்க, காதலிச்சு திருமணம் பண்ணுறாங்கன்னா அது ஓகே. ஒரு பிராமின ஓகே, ஒரு முதலியாரை ஓகே, மற்ற சாதிகளெல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்க தாழ்த்தப்பட்ட ஆணையோ பெண்ணையோ இவங்க காதலிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட அடிப்படையான முதன்மையான நோக்கமாகவே இருக்கும். ஆனால் வள்ளி கும்மி வந்து நான் எல்லா சமூக மக்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்றாரு. அவரெல்லாம் அப்படி சொல்ல வச்சு நம்ப வச்சுட்டு இருப்பார். உண்மையாகவே அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த சாதி பெருமையை இந்த சாதி வட்டாரத்துக்குள்ளவே அடக்கி அதுக்குள்ளே அவர் காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதி வெறியன் தான் கலைமாமணி விருது பெறக்கூடிய இந்த KKC பாலு. இப்போ இந்த சத்தியம் கேட்குறாரு இல்லையா, இந்த சத்தியம் கேட்கறது வந்து இதுக்கான முன்னோடின்னு நினைக்கிறீங்களா? அதாவது அதாவது இந்த பெண்கள் வந்து நீங்கள் வேற சாதியில் திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட உயிருக்கும் ஆபத்து, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஆண்களோட உயிருக்கும் ஆபத்துன்ற ஒரு அச்சுறுத்தலோட முன்னோடியான வடிவமாக தான் இந்த சத்தியம் கேட்கறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாதிய ஆணவ படுகொலை எல்லாமே
இந்த சாதியை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான இந்த சாதி வெறி கொண்டவர்களுடைய மனப்பான்மைக்கு தகுந்த மாதிரி அவங்க அதில் அடையாளம் அடையக்கூடிய சுயநலவாதிகள் தான். பாலு மாதிரி ஆளுங்க ஆணவ படுகொலை நடக்கிறத என்னைக்காவது ஒரு நாள் இவங்க கண்டிச்சிருப்பாங்களா? ஏன்னா கொல்லப்பட்டதெல்லாம் மேக்சிமம் யாராக இருக்கும்? தாழ்த்தப்பட்ட இளைஞர்களாக தான் இருக்கும். ஏதோ அரிதிலும் அரிதா ஒன்று ரெண்டோ நான் தலித்தில் நடந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது கோகுல்ராஜ்லேருந்து சங்கர்லேருந்து கனகி முருகேசன்லேருந்து எல்லாருமே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்போ பாலு என்ன சத்தியம் வாங்குறாருன்னா, வேறு சாதி ஆணையோ பெண்ணையோ நீ காதலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாருன்னா, அவர் சொல்ற வேறு சாதின்னா வன்னியரோ முதலியாரோ நாயுடோ நாடாரோ இந்த சாதிகள் கிடையாது, ஒரே சாதி தான். தாழ்த்தப்பட்ட சாதிக்காரனை நீ காதலிக்க கூடாதுன்றது டைரக்டா அவர் சொல்லலையே. காதலிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம். அதை டைரக்டா சொல்லாம வேற சாதி, இந்த வேற சாதின்றதுலயே வந்து டைரக்டா இதுதான் குறிக்கும். இவங்களோட எண்ணங்கள் முழுக்க இருக்கிறது இந்த அழுக்கு மட்டும்தான். இந்த அழுக்க மறைச்சிக்கின்னு திமுகவினுடைய போர்வையை போத்திக்கின்னு இவங்க வந்து இங்க சத்தியம் வாங்கிட்டு இருக்கிறது. இப்போ ஆணவ படுகொலை பற்றி தான் நீங்கள் வந்து ரீசெண்டாக பேசியிருக்கீங்க. இப்போ சமீபத்தில் ஜூலை மாதம் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் அவர்களுடைய வழக்கில் புதிய திருப்பங்கள் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினோட காதலியான அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு வீடியோவில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து இதில் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போது சிபிசிஐடி விசாரணையில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா அவங்க தம்பி எல்லாருக்குமே முன்கூட்டியே வந்து அவங்களுடைய காதல் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் சதித்திட்டம் பண்ணி வந்து அவரை வந்து கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற அந்த தகவல் வந்து வெளியாகிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது கவினுடைய காதலி சுபாஷினியில சுபாஷினியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கொலை நடந்து ஒரு 2வது 3வது நாள்லேயே வந்து இந்த பேட்டி வருது, அந்த பொண்ணு கொடுக்குது. நீதிமன்றத்திலேயோ அல்லது சிபிசிஐடி கிட்டேயோ காவல் நிலையத்திலேயோ போய் அந்த இன்னும் வந்து அவங்க இது கொடுத்ததா தெரியல. ஆனால் வீடியோ கொடுக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடே அந்த பொண்ணுனுடைய அப்பா அம்மா இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறத சுட்டி காமிச்சு எல்லாரும் திட்ட ஆரம்பித்தாங்க. அந்த திட்டுலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்காக அவங்க அம்மா அப்பாவை காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்துக்காக கொல்லப்பட்ட காதலனுடைய காதலை விட அவங்க அப்பா அம்மா கண்ணுக்கு தெரிஞ்சதுனால இந்த பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் உண்மையே இல்லைங்கிறது அன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த பாப்பா சொல்லும்போது, இந்த பொண்ணு சொல்லும்போது, நான் எங்கள் காதலை பற்றி பின்னாடி சொல்லிக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இவங்க அப்பா அம்மாவே ஏற்கனவே கூப்பிட்டே பேசியிருக்கிறாங்க, ஏற்கனவே மிரட்டி இருக்கிறாங்க. அதில் வரக்கூடிய இன்னொரு கேரக்டர் ஜெயபால் சம்திங், அவரோட உறவினர் யாரோ, அவர் நேரடியாக போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. எல்லாமே தெரியும். இது மட்டும் இல்லாமல் இப்போ கொலை செஞ்சா பாருங்க அந்த பையன் சுர்ஜித், அவனுக்கு இவன் அக்கா கூட கவின் 2 பேருமே சுத்துறதுலேருந்து எல்லாமே தெரியும். அப்போ இந்த பொண்ணு யாரை காப்பாற்றுறதுக்கு துடிக்குதுன்னா அவங்க அப்பா அம்மா காப்பாற்ற துடிக்குது. ஆனால் சட்டம் அப்படி கிடையாது. இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து சிடிஆர்னு சொல்லப்படக்கூடிய இந்த தொலைபேசி உரையாடல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த உரையாடலில் தான் இந்த அம்மாவை மாட்டுது. அவங்க தான் பைக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அவங்க தான் நம்பர் பிளேட் மாற்றி கொடுத்துருக்குறாங்க, அவங்க எதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஃபோனில், ஜெயபாலுக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஜெயபால் என்ன சுர்ஜித்துக்கிட்ட கன்வே பண்ணியிருக்கிறான், எந்தெந்த வேலைலாம் முடிச்சிருக்கிறான், எத்தனை மணிக்கு போகணும், எல்லாமே இவங்களோட உரையாடல்கள். 10 வருஷம் ட்ராக் ரெக்கார்டை கூட எடுத்துருவாங்க போலீஸ்கிட்ட. அந்த ஒரு இது இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது. அது சிடிஆர்னு சொல்லுவாங்க. அது சிடிஆர் கரெக்ட் தான், சிஆர்டிஆர் சம்திங். அப்போது அந்த உரையாடல்கள் மூலயமா உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படின்னா A1 அவங்க அம்மா, ஆனால் அவங்க இன்னும் கைது செய்யப்படல. A2 அவங்க அப்பா, A3 சுஜித், A4 ஜெயபால், இப்படி தான். ஆனால் 2 மாதமாக தமிழக காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்த்துன்னு இருக்குது. தமிழக அரசு மேலேயே நமக்கு வந்து ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இப்போ சமீபத்தில் உயர் நீதிமன்றம் சொன்னாங்க இல்லையா, தமிழகத்தில் இரட்டை ஆட்சி நடக்குது, ஒன்று கழகாட்சி, இன்னொன்று அதிகாரிகள் ஆட்சின்னு. அந்த அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் இந்த வழக்கில் நமக்கு புலப்படுது. என்னென்னா 2 மாதமாக ஒரு லேடியை பிடிக்க முடியல. இது நம்புற மாதிரி இருக்குதா? இது நடந்தது ஜூலை மாதம், ஆகஸ்ட், செப்டம்பர் 2 மாதம் ஆச்சு. ஏன் அவனா வேற எங்கன்னா உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், வேற எங்கன்னா வந்து நக்சலில் போயிட்டாங்கன்னா ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்களா? எங்கே போயிருக்க முடியும்? போலீஸ் நினச்சா ஒரு இரவில் கைது பண்ணி போட முடியும். ஆனால் அந்த பேலன்சிங், ஒரு கொல்லப்பட்டவனுக்கு கூட நீதி வழங்குறதுக்கு பார்க்கறது இல்லை. சாதி ஓட்டு போயிடுமோ, அந்த அம்மாவை தூக்கி ஜெயிலில் போட்டு அதனுடைய சிம்பத்தி ஏதாவது ஆகி 6 மாதத்தில் நடக்க போகிற எலெக்ஷனுக்கு இது ஏதாவது நம்மளுக்கு வீக் பாயிண்ட் ஆகிடுமான்ற ஒரு தேர்தல் அரசியல் நோக்கிய ஒரு சிந்தனை தான் இது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.
உடனடியாக தமிழக அரசு அந்த அம்மாவை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். ஏன்னா இதில் எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிட்டாங்க. நீதிமன்றம் 2 மாதத்துக்குள்ள நீ சார்ஜ் ஷீட்டை வந்து எனக்கு க்ளோஸ் பண்ணி கொடுறா அப்படின்னு தமிழக போலீஸுக்கு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் இவங்க எஸ்கியூஸ் தான் கேட்டுன்னு இருக்கிறாங்க. தமிழ்நாடு போலீஸு எஸ்கியூஸ் கேட்டுன்னு இருக்கிறாங்க. இதை வந்துடுறோம், அடுத்த வாய்தாக்கு வந்துடுறோம் இப்படின்னு. காலம் தள்ளி தள்ளி போட்டுன்னு போனால் நீர்த்து போயிடும் இல்லையா, அந்த டென்ஷன் கம்மியாகிடும் இல்லையா, அந்த நோக்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்புடையதல்ல. ஓகே சார், இறுதியா இப்போ இந்த கேகேசி பாலு அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கக்கூடிய இந்த கலைமாமணி விருது அது கொடுக்கலாமா இல்லையா அப்படின்றதும், இந்த காதல் பற்றி இவங்களுக்கு எல்லாருக்குமே பொது சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. பொது சமூகத்துக்கு அப்படிங்கிறத விட எல்லா பேரண்ட்ஸுங்களுக்குமே ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். நான் பெண்ணை பெற்றவன், எனக்கும் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். அது எப்படின்னா, நம்மளுடைய குழந்தைங்க எதிர்காலத்தில் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்போடும் வாழணும் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு உணர்வு தான். இந்த பாதுகாப்பு உணர்வை உறுதிப்படுத்தணும். ஆனால் உங்கள் தலைவர் இது நேச்சர் சொல்லியிருக்காரு, காதல் நேச்சர். இந்த பேரண்ட்ஸுங்களுடைய பயம்ன்றது அது போக்கணும். அது போக்கக்கூடிய வலிமை யாருக்கிட்ட இருக்குதுன்னா அரசுக்கிட்ட தான் இருக்குது. பக்கத்து ஸ்டேட் கேரளாவில் கலப்பு திருமணம் செய்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஆந்திரா கர்நாடகாவில் 50 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இல்லை இங்கேயும் கொடுக்குறாங்க இல்லையா? எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 லட்சம். இங்கே அதெல்லாமே இல்லை. உண்மையிலேயே தமிழக அரசு, உண்மையிலேயே பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் கட்டி காப்பாற்றின நம்ம திராவிட மாடல் அரசு செய்ய வேண்டிய முக்கியமான பணி எதிரானா, இந்த கலப்பு திருமணத்தினால ஏற்படக்கூடிய அச்சம் பேரண்ட்ஸுங்களுக்கு இருக்குது இல்லையா, அந்த அச்சத்தை போக்குறதுக்கு எந்த பையன் எந்த பொண்ணை லவ் பண்ணாலுமே அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தி கொடுக்குறதோ அல்லது 50 லட்ச ரூபாய் பணத்தை வந்து ஒரு தொழில் செஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு கொடுக்கறதுக்குண்டான ஒரு நிதியை ஒதுக்கி தரணுன்றது தான் எங்களை மாதிரியான ஜனநாயகவாதிகளுடைய வேண்டுகோள். ஸ்டாலின் அரசு கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு பேரண்ட்ஸினுடைய மனக்குறையை தீர்த்து வைப்பேன் நான் நம்புகிறேன். ஓகே சார், இவ்வளவு நேரம் நீர்த்துறையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.